கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். தாவீதனுடைய இந்த வார்த்தைகள் எல்லாமே அவருடைய அனுபவம். ஆண்டவரை நம்பி மனுஷனுக்கு முன்பாக ஆண்டவர் மேலே அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், அதன் மூலமாக அவருக்கு கிடைச்ச நன்மைகள், உயர்வுகளை குறித்து இப்படி சொல்கிறார். அன்பானவர்களே, தேவன் எப்பொழுதுமே வசனம் சொல்வது நன்மை செய்கிறவராய் சுட்டி தெரிந்தாராம். அப்படிப்பட்ட நன்மை செய்கிற தெய்வத்தை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு நன்மைகள் வராமல் இருப்பது தான் ஆச்சரியம். வந்தே தான் தீரும், வராமல் இருக்கவே இருக்காது. ஆகவே ஆண்டவருக்கு பயந்து அவருடைய நாமத்தின் மேலே மரியாதை கலந்த அன்பு வைத்து அவர் ஒருவருக்கே நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாராம் பல நன்மைகள். உங்களுக்கென்று பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கல்ல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கல்ல, உங்களுக்குன்னு தனிப்பட்ட விதத்தில் பல நன்மைகளை வச்சிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். காரணம் என்னென்னா, அவரை நம்புவதால், அவரின் பிள்ளைகளாக நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு அந்த நன்மை நிச்சயமாக வந்தே தான் தீரும். அது மட்டுமல்ல, ஆண்டவரே என்று சொல்லி, அவர்தான் என்று சொல்லி, அவர் மேலே அடைக்கலம், உங்களை விட்டால் எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி 2 கைகளை உயர்த்தி அவருக்கு ஆராதனை செய்கிறீங்கள்ல, அடைக்கலம் புகுந்தீங்கள்ல, அவங்களுக்கும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, மற்ற மனிதர்கள் முன்னால் உங்கள் தலையை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறாராம். ஆகவே உலக மக்கள் மத்தியில் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் நிமிர்ந்து தான் நடப்பீங்க. அப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அந்த நன்மைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, பெரியது என்று சொல்லுகிறார். ஆகவே அளவிட முடியாத அந்த பெரிய பெரிய நன்மைகளை நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, தொடர்ந்து அவர் மேலே நம்பிக்கை, விசுவாசம் வைத்து வாழுங்கள். அவரே எனக்கு தஞ்சம், அடைக்கலம் என்று அவரிடத்தில் நீங்கள் சரணடைந்து விடுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உயரும். அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி தான் காட்டுவார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும், நீரே எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி உங்களை ஆண்டவரே தஞ்சமாக புகுந்து, ஆண்டவரே நம்பிக்கை வச்சு, ஆண்டவரே உங்கள் பாதத்தில் பணிகிற ஒவ்வொருவருக்கும் நீர் மிகப்பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் உங்கள் மேலே நம்பிக்கையும், நீர் ஒருவரே என்று சொல்லி தன்னை அர்ப்பணிப்பதிலும் முதன்மையாக இருந்து பல நன்மைகளை பெற்று எல்லாரும் சுகவாழ்வு வாழ்வார்களாக. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் நன்மையின் நாளாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.